எக்ஸ்பிரஸ் பேர்ல் சம்பவம் என்பது சி ஆஃப் ஸ்ரீலங்கா பிராந்தியத்தில் எமது கடலில் ஏற்பட்ட மிகப்பெரிய அழிவாகும். இந்த பேரழிவை ரூபாய் அல்லது டொலரினால் மதிப்பிட முடியாது என்றாலும் தற்போது 6 மில்லியன் டாலர் இழப்பு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. 5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இந்த பேரழிவு தொடர்பில் இதுவரை எந்தவொரு பயனுள்ள முடிவும் எட்டப்படவில்லை. கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட இந்த அறிக்கை பேரழிவின் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. நீதியரசர் அவர்களே, இலங்கை கடற்பரப்பில் தீப்பிடித்து அழிந்த MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் காணப்பட்ட ரசாயனங்கள் கடல் நீரில் கலந்தமையினால் ஏற்பட்ட பாதிப்புகளின் மோசமான விளைவுகளை இலங்கை மக்கள் தற்போதைய தலைமுறையில் மாத்திரமின்றி எதிர்காலத்திலும் எதிர்கொள்ள நேரிடும். சிரேஷ்ட சட்டத்திரணி ஹிமாலி குலரத்ன இதனை தெரிவித்திருந்தார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் பேரழிவினால் கடல் சூழலுக்கும் மீனவ சமூகத்துக்கும் ஏற்பட்ட பாதிப்புகளை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையின் போதே அவர் இதனை தெரிவித்தார். உண்மையில் என்ன நடந்தது? 2021ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் இந்தியாவின் ஹசீரா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது. கப்பலில் 25 டன் நைட்ரிக் அமிலம், ஏனைய ரசாயனங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் அடங்கிய 1486 கொள்கலன்கள் காணப்பட்டன. 2021ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் வருகை தந்த கப்பல் துறைமுகத்துக்குள் நுழைவதற்காக 9.5 கடல் மைல் தொலைவில் நங்கூரமிடப்பட்டிருந்தது. மே மாதம் 20ஆம் தேதி கப்பலில் தீ பரவியது. எனினும் அதற்கு முன்னரே கப்பலில் நைட்ரிக் அமில கசிவு ஏற்பட்டிருந்தது. கசிவு ஏற்பட்ட கொள்கலனை இறக்குவதற்கு இந்தியாவின் ஹசீரா மற்றும் கட்டாரின் ஹமாத் துறைமுகங்களிடம் அனுமதி கோரப்பட்ட போதிலும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அபாயகரமான கொள்கலன்கள் தொடர்பாக தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள தேவையான போதிய தொழில்நுட்ப வசதிகள் இந்த 2 துறைமுகங்களிலும் இல்லை என்பதே இதற்கான காரணமாகவும் அமைந்தது. அப்படியென்றால் கொழும்பு துறைமுகத்தில் இந்த வசதிகள் இருந்தனவா? 2 கொள்கலன்களில் இருந்து நைட்ரிக் அமிலம் கசிவது தொடர்பில் தெரிந்து கொண்டு 9 நாட்கள் கடந்த போதிலும் பொறுப்பானவர்கள் இது தொடர்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. அப்போதைய காலகட்டத்தில் துறைமுகத்துக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் கட்டுப்பாட்டு அறைக்கு வருகை தந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அறிவுரை வழங்கியதை நாம் பார்த்தோம். தீ பரவத் தொடங்கி 13 நாட்களின் பின்னர் கப்பல் முற்றிலும் அழிந்து கடலில் மூழ்கியிருந்தது. நைட்ரிக் அமிலத்தை தவிர பிளாஸ்டிக் தயாரிப்புகளுக்கான மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் மணிகள் அடங்கிய பல கொள்கலன்களும் கப்பலில் காணப்பட்டிருந்தன. இவை அழிவடைந்து சி ஆஃப் ஸ்ரீலங்கா எமது கடற்பரப்பில் கலந்தன. குறைந்தபட்சம் 1680 மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் மணிகளாவது இவ்வாறு கடலில் கலந்திருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மீன்கள், ஆமைகள், திமிங்கிலங்கள் என கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து மிதக்கவும் கரைகளில் ஒதுங்கவும் தொடங்கின. பல பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட கடல் ஆமைகளின் உடல்கள் கரையொதுங்கின. ஏற்பட்ட அழிவை பணத்தால் மதிப்பிட முடியாது. அப்படியென்றால் இழப்பீடு கிடைத்ததா? தற்போது வரை மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையும் கடற்கரையை சுத்தம் செய்வதற்காக சென்ற செலவுகளும் மாத்திரமே கிடைத்துள்ளன. 6 பில்லியன் டாலருக்கும் அதிகமான இழப்பீடு கிடைக்க வேண்டிய ஒரு சம்பவத்தில் எவ்வாறு இப்படி நடந்தது? இதனை மூடி மறைக்க லஞ்சம் கொடுக்கப்பட்டதா அல்லது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய தரப்பினர் லஞ்சம் பெற்றார்களா? 250 மில்லியன் டாலர் லஞ்ச பணம் தொடர்பில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச வெளிப்படுத்தியிருந்தார். இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் உயர்நீதிமன்றத்துக்கு ரகசிய அறிக்கையொன்றையும் சமர்ப்பித்திருந்தது. பிரச்சினை அங்குதான் உள்ளது. நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீடு கிடைக்கவில்லை. இழப்பீடு கிடைக்குமா? 2025 ஜூலை 24ஆம் தேதி கப்பலினால் ஏற்பட்ட பரந்த சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார பாதிப்புகளுக்காக 1 பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீடு வழங்குமாறு எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்துக்கு பொறுப்பான கப்பல் நிறுவனத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இழப்பீட்டுத் தொகையை தீர்ப்பு வழங்கப்பட்டு ஓராண்டுக்குள் செலுத்த வேண்டும் எனவும் அதன் முதல் தவணை 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதிக்குள் செலுத்தப்பட வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தவிர இந்த துயரத்தை தடுக்க தவறியமையின் மூலம்
அப்போதைய பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் நாலக கொடஹேவாவும் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையும் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நீதியரசர் முர்து பெர்னாண்டோ தலைமையிலான 5 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினராலும் பாதிக்கப்பட்ட மீனவ சமூகங்களினாலும் தாக்கல் செய்யப்பட்ட பல அடிப்படை உரிமை மனுக்களை பரிசீலித்த பின்னரே இந்த தீர்ப்பை வழங்கியது. உயர்நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் இந்த இழப்பீட்டுத் தொகை திரைசேரி செயலாளருக்கு செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். தீர்ப்பு வழங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைவதற்கு இன்னும் 1 மாதம் மாத்திரமே உள்ளது. எனினும் இழப்பீடு தொடர்பில் இன்னமும் ஒரு நிச்சயமற்ற தன்மையே நிலவுகின்றது. அப்படியென்றால் சிங்கப்பூர் நீதிமன்ற செயற்பாட்டுக்கு என்ன நடந்தது? சிங்கப்பூரிலும் ஒரு நீதிமன்ற நடவடிக்கை இடம்பெறுகின்றது. எனினும் சிங்கப்பூரில் தற்போது வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கப்பல் நிறுவனம் பிரித்தானிய நீதிமன்றத்திலிருந்து இழப்பீட்டுத் தொகையை மட்டுப்படுத்துமாறு பெற்ற உத்தரவின் பிரகாரம் இந்த நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் தரவு கட்டமைப்பு மற்றும் பெருமளவிலான மின்னஞ்சல் செய்திகள் கப்பல் தீப்பிடித்தமையின் பின்னர் திட்டமிட்டு அழிக்கப்பட்டுள்ளமையும் தற்போது தெரியவந்துள்ளது. இதேவேளை பாகங்களாக பிரிக்கப்பட்ட கப்பலும் தற்போது அகற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. உண்மையிலேயே இதுபோன்ற விபத்துகளில் இழப்பீடு பெறுவது கடினமானதா? சர்வதேச அனுபவங்கள் என்ன சொல்கின்றன? 2010ஆம் ஆண்டில் மெக்சிகோ வளைகுடா கடலில் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் நிறுவனம் நடத்திய மசகு எண்ணெய் கிணற்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் அமெரிக்க கடல் சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக செலுத்த நேரிட்ட அபராதம் $4 பில்லியன் ஆகும். ஞாபகம் இருக்கிறதா? சுயஸ் கால்வாயில் அண்மையில் சரக்கு கப்பல் ஒன்று சிக்கி ஏற்பட்ட பாதிப்புக்கும் $550 மில்லியன் இழப்பீடு செலுத்த நேரிட்டது. இவற்றில் எதற்கும் இந்த அளவுக்கு வழக்குகள் இழுத்தடிக்கப்படவில்லை. சம்பந்தப்பட்ட தரப்பினர் தலையீடு செய்து உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து நாட்டுக்குரிய இழப்பீட்டை பெற்றுக் கொண்டனர். இலங்கையில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் விவகாரம் மாத்திரம் எவ்வாறு வேறுபட்டதாக மாறியது? எக்ஸ்பிரஸ் பேர்ல் பேரழிவு எவரினதும் பைகளை நிரப்பியதா? இன்னும் நாட்டுக்கு நியாயமான இழப்பீட்டை பெற முடியாமல் போனமைக்கு இதுவா காரணம்? இவை தேடப்பட வேண்டும், உடனடியாக தேடப்பட வேண்டும். நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பெரும் தொகை கிடைக்காமல் போகும் வகையில் மோசடியாக செயற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதனிடையே எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்து தொடர்பான வழக்கினை நாட்டுக்கு வெளியில் கொண்டு சென்றமையானது கடுமையான சந்தேகத்துக்குரிய ஒரு செயலாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த வழக்கினை இலங்கையிலேயே தாக்கல் செய்ய வேண்டும் என கடல்சார் சட்டம் மற்றும் காப்புறுதி சட்டம் தொடர்பில் மிக விரிவான அறிவை கொண்ட 5 பேரடங்கிய இலங்கை நிபுணர்கள் குழு ஒன்றினால் பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருந்தன. அவ்வாறு இருந்தும் இந்த வழக்கு சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் விளைவாக இன்று சிங்கப்பூரில் உள்ள அந்த வழக்கு முற்றிலும் முறிவடைந்துள்ளதுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தற்போது இந்த செயல்முறை இவ்வாறு செய்யப்படுகின்றது. அதாவது இந்த நீதிமன்ற அதிகார வரம்பை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தது யார்? அதேபோன்று இது குறித்து பாராளுமன்றத்தில் தொடர்ந்தும் விசாரணைகள் நடத்தப்பட்ட போது பாராளுமன்றத்திற்கு சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதிகள் வருகை தருவது நிறுத்தப்பட்டது. அங்கு மிகவும் சந்தேகத்திற்குரிய ஒரு விடயமே நடந்தது. இந்த செயல்முறைக்குள் ஊழல் நடந்துள்ளது என்பதற்கான சான்றுகளும் காணப்பட்டன.